வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கி எதை பற்றி சிந்திக்க போகிறோம்னா, கோபத்தை பற்றின ஒரு சின்ன கதை. ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் ரவி. ரவி ஒரு சின்ன விஷயத்துக்கும் கோவப்பட்டுகிட்டே இருப்பான். ஒரு நாள் அவன் பஸ்ஸில் போயிட்டு இருந்தானா, அப்போ யாரோ ஒருத்தர் அவனோட காலை மிதிச்சிட்டாங்க. அப்போ அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அந்த நேரம் அவன் குரு சொன்னதை நினச்சான். கோபம் வரும்போது நம்ம 3 முறை ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்டோம்னா அந்த கோபம் கண்ட்ரோல் ஆகிடும். அவன் 3 தடவை நல்லா டீப் பிரேத் எடுத்தான். பிறகு அந்த ஆளை பார்த்து, அந்த ஆள் சாரி கேட்டாரா, அவரை பார்த்து பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த நாள் முழுக்க அவன் மனசு லேசாக இருந்துதான். நமக்கு இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, கோபத்தை அடக்கிறது பலவீனம் கிடையாது, அதுதான் உண்மையான சக்திங்கிறத நாம் புரிஞ்சிக்கணும். வாழ்க வளமுடன்.